بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. பெண் உறுப்புகள் தெரியக்கூடாதுன்றக்காண்டி மறைச்சு ஆடணும். இதே தானே ஆணுக்கும் நீதே இருக்கக்கூடாது. நம்ம நல்ல நீங்கள் கூட தான் ஒரு ஸ்ட்ரைப்டு ஷர்ட் தான் வேணும்னு செலக்ட் பண்ணி போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தலை இப்படி தான் வேணும்னு எல்லாருமே செய்கிறோம். நமக்கு வேண்டிய அலங்காரங்கள் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு அவங்க என்ன அலங்காரம் பண்ணியிருந்தாலும், என்ன சாரீ கட்டியிருந்தாலும், என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாக மறைச்சிடுறாங்க. அதை நான் தப்பு சொல்லலை. பட் ஆண்களுக்கு மட்டும் அது ஏன் சுதந்திரம் இருக்குது ட்ரெஸ்ல? ஏன் அப்போ அதை பார்த்து பெண்கள் தப்பா நினைக்க கூடாதா? நினைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா தேவையான டிஷர்ட் நீங்க போட்டுக்கிறீங்க, ஷூ போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க. ஆனா எது போட்டிருந்தாலும் எல்லாமே மறைச்சிடுறாங்க. ஆனா நீங்க போடுறது மட்டும் வெளியில் நல்லா தெரியற மாதிரி எங்கேயுமே எல்லா இடத்துமே பாக்குறோம். ஆனா அரபு கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது. பெண்களும் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, ஆண்களும் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. நீங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே போறீங்க, அது எல்லாரும் பாக்குறாங்க. அலங்காரம்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றாங்க, அதை ஏன் எல்லாரும் பார்க்க கூடாது அப்படின்னு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பார்க்க கூடாதுங்கிறத மேட்ரு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அலங்காரத்தை அந்த பெண்ணுடைய கணவன் தான் பாக்குறதுக்காக தான் அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ஆணுடைய அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இயற்கையான சில யதார்த்தங்களான விஷயங்களை வச்சுதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். யதார்த்தங்களை நம்ம பார்க்கலாம், எங்கேயாவது நம்ம சொல்லலாம், அவங்களும் பார்க்கத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, எங்கேயாவது நம்ம இவ்வளவு நாகரிகம் வளர்ந்துருச்சுன்னு சொன்ன காலத்திலேயே பெண்கள் தனியா புறப்பட்டு போய் இதெல்லாம் ஆண்கள் நிறைய நடமாடுற இடம், நம்ம ரெண்டு சைட்லயும் உட்கார்ந்துட்டு ஆண்களை போக வர பார்த்துருக்காங்கன்னு எங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா? இவன் செய்யறானே. இப்ப நவீன உலகத்துல சென்னை மாதிரி உள்ள நகரங்கள்ல இது திணிக்கப்பட்டதா இருக்கும் பெண்கள் மேல. இது பெண்கள் மேல வலிஞ்சு திணிக்கப்பட்டது. சினிமா, இந்த டிராமா, இந்த தொலைக்காட்சி தொடர்கள் மாதிரி உள்ளவைகளால வலிஞ்சு திணிக்கப்பட்டதான ஒழிய இயற்கையானது இல்ல. ஆனா ஆண்கள்கிட்ட இந்த குணம் போக்கு எவ்வளவு காலமா இருக்கு, புதுசா கொண்டு நீங்க சொல்ல முடியாது. இது நூற்றாண்டா ரெண்டு தெருவுல ரெண்டு சைட்லயும் உட்கார்ந்துக்குவான் போற வர பொம்பளையில பாக்குறதுக்காண்டி. இது ஆண்கள்ட்டே உள்ளது. இந்த விதமான உணர்ச்சி தூண்டுதலோடு தான் கடவுள் படைச்சிருக்கிறாங்கிறத நம்ம முதல்ல யதார்த்தமா புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி தூண்டுதல் இந்த மாதிரி உள்ள ஆண் பெண் உறவு முறைகளில் அதிகமாக தூண்டப்பட வேண்டிய கட்டாயத்தில் ஆண் இருக்கிறான். விலைக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் பெண்கள்லாம் இருக்கிற சபைங்கிறதுனால ஆண் இருக்கிறான்றதை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த உணர்ச்சி தூண்டலுக்கு அவன் ஆளாகிவிடக் கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அந்த அந்த அதிகபட்சமா அதை நம்ம அடிப்படையிலே கொஞ்சம் கூடுதலா அவங்க மறைச்சணுங்கிறத ஒத்துக்கிறோம். அந்த கூடுதல் எந்த அளவுங்கிறது இப்ப கருத்து வித்தியாசம். கூடுதலா அவங்க ஆண்களை விட கூடுதலா தான் மறைச்சிருக்கிறோங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறோம். அந்த கூடுதல் எந்த அளவு அப்படிங்கறதுலாம் கருத்து பேதம் இப்ப நம்மளுக்குள்ள இருக்கு. அதைத்தான் நான் சொல்றது கூட சொன்னேன். அது அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடியது அப்படிங்கறத யாரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உயர்நிலைக்கு வந்துட்டாங்கல்ல பெண்கள், அவங்களுக்கு அதுக்கு வந்த உடனே இயற்கையாவே நம்ம எல்லாம் மறைச்சுக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு பாருங்க. நம்ம இந்தியாவுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி. அவங்களுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னேற்றத்துக்கு அப்புறமா உள்ளவங்களுடைய ஆடையெல்லாம் பாருங்க. அதுக்கு முன்னால் அவங்க வெளிநாட்டுல படிச்ச பெண்மணி, வெளிநாட்டு முறையிலே வாழ்ந்தவங்க. அதுக்கப்புறம் பாருங்க இஸ்லாம் என்ன ட்ரெஸ் சொல்லுதோ அந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. அவங்க அதே மாதிரியான மறைப்பு, அதே மாதிரியான எல்லாத்தையும் மாற்றி போட்டுருக்காங்க. அதுக்குதான் உதாரணத்தையும் சொன்ன நம்ம பிரதிபா பட்டியல பாருங்க, அவங்களும் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே ஆடையத்தை அவங்களும் அணிஞ்சிருக்காங்க. இப்படி அணிவதனால் அவங்களுக்கு கண்ணியம் கூடுது அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடக்கூடிய
அவங்கள ஒடுக்கி வைக்கணுங்கிறது, அவங்கள பார்க்க கூடாதுங்கிறத பார்க்க கூடாது. ஏன்னா அந்நிய ஆண் ஒருவன் பார்த்து தூண்டப்பட்டான் என்று சொன்னால் விபரீதமான விளைவுகளை தான் ஏற்படுத்துமே ஒழிய அவங்களுடைய அலங்கார அலங்குகளை எல்லாம் கணவன் தான் கணவன், அவங்க தான் கண்டு ரசிக்கணும், அவங்கள தான் தூண்டணுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய இதுல உள்ள நிலைப்பாடு. இல்ல ஜென்ஸுக்கு நீங்க கேட்கிற மாதிரி அந்த அளவுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் இப்போ நம்ம பகுதியில என்னதான் நாகரிகம் இது பண்ணி போனாலும் ஆண்கள் நிறைய இருப்பாங்க, அந்த பகுதியில போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய இது இயற்கையான ஒரு விஷயம். நிறைய ஆம்பளைங்க உட்கார்ந்துருப்பாங்க தெருவில் போனா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைப்பாங்க, தெருவே போக மாட்டாங்க, வேற வழியில மாத்தி போவாங்க. ஆனா ஆடையே இந்த இடத்துல வச்சு பாருங்க, அந்த பகுதியில போனா நிறைய பொம்பளை இருக்குன்னு சொல்லிட்டு வேறுண்டு போவாங்க. இது இயற்கையான இது. இந்த சில விஷயங்கள் நீங்க யதார்த்தமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காரணத்திற்காகத்தான் இஸ்லாம் இதோட தடுத்து இருக்குங்கிற விஷயத்தை விளங்கிக்கலாம். இஸ்லாம் ஒரு இனிய மாற்றம்னு நீங்க சொல்றீங்க சார். ஆனா பெரும்பான்மையான இஸ்லாம் அல்லாதவர்கள் அந்த மதத்தின் மீது கொஞ்சம் வெறுப்பா இருக்கிறாங்க. அது காரணம் என்ன, ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாத அமைப்பு மீடியாக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மும்பை தாக்குதல்களுக்கு வெளிகொண்டு காஷ்மீர் மாநிலங்கள் எல்லாம் மீடியாக்கள் அந்த பிரபாவம் தெரிஞ்சுக்கிறோம். இதை விட நீங்க இஸ்லாத்துல ஜாதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் பார்த்தா ஈரான்ல சன்னி ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க. அந்த லிஸ்ட் வெளியே வருது இல்லையா? இஸ்லாம் சன்னி முஸ்லீமும் ஷியா முஸ்லீம் பள்ளிவாசல வெளியே வைக்கிறாங்க. தன்மை ஒரு முஸ்லீம் என்று மறந்து பள்ளிவாசலோட கொடுத்தாங்க. இந்த மீடியாக்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அதை கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்தலாம். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல 72 இஸ்லாமிய பிரிவு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அவமதியான முகமதியெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப உண்மையிலே இஸ்லாமிய நம்மளாம் ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமிய ஆனவர்கள் ஒருவேளை இந்த பிரிவு இல்லாம இருக்கிறான். நீங்க சொல்லலாம் பிரிவு சாதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா தோன்றிய இடங்கள்ல கூட பல பிரிவுகள் இருக்கிறதாக சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஏன் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் தந்தா நல்லா இருக்கும். ஐயா என்ன கேட்கிறான்டா, அவங்க அந்த கேட்ட சாதிகள் இல்லைன்னு சொல்றீங்க, உங்களுக்குள்ளேயும் பிரிவினை இருக்குதானே செய்யுதுங்கிற கேட்ட கேள்வியை முதல்லையும் டெரரிசம் பத்தி கேட்ட கேள்வியா அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது சாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க ஒரு ஆதாரம் வச்சாங்க. இப்ப ஈரான்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் சன்னிகள் என்ற பெயரால், ஷியாக்கள் என்ற பெயரால் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. இங்கெல்லாம் சன்னிகள் என்ற பெயரால் தான் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. இது ஒரு பிரிவு தானே. அது மாதிரி பாகிஸ்தான்ல ஆங்காங்கே நடக்குது, மாத்தி மாத்தி குண்டு வச்சிடுறாங்க, பள்ளிகளிலேயே குண்டு வெடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் பிரிவுகள்ங்கிற அடிப்படையில தானே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் சன்னி முஸ்லீம்கிட்ட நீங்க உனக்கு வேதம் எது அப்படின்னு கேட்டா குர்ஆன் ஆயத்தை எடுத்து காட்டுவான், அதை அவனும் ஒத்துக்குருவான். ஷியா முஸ்லீம்கிட்ட போய் உனக்குடைய வேதம் எது என்று கேட்டால் குர்ஆன் என்று, இதே குர்ஆனை ஒரு வார்த்தை கூட பேசாம அதே அப்படித்தான் சொல்லுவோம். கடவுள் யார் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்று அரபியில சொல்றாங்கன்னா அந்த கடவுள் தான், ஒரே கடவுள் தான், இதுதான் அந்த கடவுளுக்கு இலக்கணம், ஒருவன், யாரும் பெறல, யாராலும் பெறப்படவில்லை, அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லைன்னா அந்த கடவுளை தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். முகமது நபியா ஏத்துக்கிறியா ஏத்துக்கிற மாட்டியா அப்படின்னு கேட்டா 2 பேரும் முகமது நபியா ஏத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. கடவுளை ஒருத்தர் நம்பணும், குர்ஆனை திருமலை குர்ஆனை வேதம் என்று நம்பணும், முகமது நபியை தூதர் என்று நம்பணும். இந்த அடிப்படையில யாருமே நாங்க மறுப்போம்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அப்ப பிரிவினை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை அடிப்படையிலான பிரிவினை இல்லை. இது பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியிலான பிரிவினை. அப்படிதான் இந்த நம்பிக்கையே உருவாகுது. நபிகள் நாயகத்திற்கு பிறகு அவங்க ஆட்சியாளராகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்கள்ட்ட 2 பொறுப்பு இருந்துச்சு. ஒண்ணு அவங்க கடவுளால் தூதுவராக நியமிக்கப்பட்டாங்க.